ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை 2 நாளில் ஏதோ ஒரு நாளில் வந்து நம்ம அந்த வாரம் நடந்த எல்லா டெக் செய்திகளையும் தொகுத்து ஒரு குறிப்பிட்ட டெக் செய்தியாக உங்களுக்கு வழங்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பல விதமான நியூஸ்களை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டெக் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக அந்த வீடியோஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெக் ஃபார் வித் தமிழ் யூடியூப் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் தி வே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். 40 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட OnePlusக்கு ஆப்பு வைக்க வருது ஓப்போவுடைய Reno 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன். சைனாவுடைய டீனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்சைட் மூலமா சர்டிஃபைட் பண்ணப்பட்ட இந்த ஸ்மார்ட் போன் குவாட் கேமரா சப்போர்ட்டோட வருது. டுவல் LED ஃபிளாஷ் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 1080p x 2400 பிக்சல் ரேஷியோல ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளேயோட வருது இந்த ஸ்மார்ட் போன். அது மட்டும் இல்லாம 855 பிளஸ் ஸ்னாப்டிராகன் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து நாட் சப்போர்ட்டோட உங்களுக்கு டாட் பாயிண்ட்ல வருது. இது கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டான டிசைனா இருக்கும்னு எனக்கு தோணுது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா 12GB ஆஃப் RAM வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல வரப்போகுது. கூடவே 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜா வந்து கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓப்போ இண்டஸ்ட்ரீஸ். கண்டிப்பா இது மாதிரியான 12GB RAM கொண்ட ஸ்மார்ட் போன் வந்தா நீங்க வாங்குவீங்களா? உங்களுக்கான கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏர்டெல் அவங்களுடைய கஸ்டமர்களுக்கு இப்போ இந்த டிசீஸ் பரவுறதுனால வீட்ல 21 நாள் லாக்டவுன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த லாக்டவுன்ல அவங்களை என்டர்டெயின் பண்றதுக்காகவும் அவங்களுடைய பொன்னான நேரத்தை இன்னுமே வந்து கூடுதலான சிறப்பம்சமா மாத்துறதுக்காக ஏர்டெல் ஜூகர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான சர்வீஸை வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இந்த சர்வீஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜூகர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். பிளே ஸ்டோர்ல இருக்கு. இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்கன்னா அதோட லிங்க் நான் கொடுத்திருப்பேன். அந்த லிங்க் மூலமா அந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஏர்டெல் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000+ புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல அவைலபிளா இருக்கு. டிஜிட்டல் கண்டென்ட்டா கொடுக்குறாங்க. அவங்களுடைய தலைமை அதிகாரியா இருக்கக்கூடிய ஆதர்ஷ் நாயர் வந்து இதை சொல்லியிருக்காரு. சோ இந்த டிஜிட்டல் கண்டென்ட் மூலமா உங்களால வந்து உங்களுடைய மைண்டை வந்து பல வகையில வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்க முடியும். ஹெல்த், ஃபிட்னஸ், சோஷியல், அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பல செக்மெண்ட்ல இந்த ஜூகர்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலரான அப்ளிகேஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களால படிக்க முடியும். ரொம்பவே சூப்பரான விஷயம் ஏர்டெல் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த 21 டேஸ் லாக்டவுனை வந்து நல்ல ஒரு தரமான நேரமா மாத்திக்கோங்க. ஒபேரா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒபேரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பிரவுசரை பொறுத்த வரைக்கும். இந்த பிரவுசர்ல நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே வந்து அதிக அளவுல நிறைய விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம். இதுல ஒபேரா ஒரு புது சர்வீஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒபேரா நியூஸ் லைட். இந்த அப்ளிகேஷன் மூலமா பல விஷயங்களை வந்து நம்மளால நியூஸை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். இதுல இருக்கக்கூடிய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு MBல இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து நியூஸ் அப்டேட்டா உங்களால பெற முடியும். ஒபேரா வந்து இதை வந்து லோயர் பேண்ட்விட்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் உருவாக்கி இருக்காங்க. இதனால 2G அப்புறம் ஜியோ விட கம்மியா இருக்கக்கூடிய நெட் 4G இல்லாத ஒரு இடங்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2G நெட்டை வச்சு இந்த அப்ளிகேஷனை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். 40+ கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அவங்க லான்ச் அவுட் பண்ணிருக்காங்க. 20+ லாங்குவேஜ் சப்போர்ட்டோட இந்த பிரத்யேகமான ஒபேரா நியூஸ் லைட் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். சோ அதனால நீங்க இங்கிலீஷ் பிரியரா இருக்கலாம், ஹிந்தி பிரியரா இருக்கலாம், நைஜீரியா, சைனீஸ், என்ன மாதிரியான ஒரு லாங்குவேஜ் சப்போர்ட் பர்சனா இருந்தாலும் இந்த ஒபேரா நியூஸ் லைட் மூலமா கண்டிப்பா உங்களால ஒரு சூப்பரான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்திருக்கேன். வேணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டிசீஸ் பரவுறதுனால Flipkart and Amazon அவங்களுடைய கேம்பெயின் எல்லாத்தையுமே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. மேபி நீங்க ஒரு அஃபிலியேட் பர்சனா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு ஷாப்பிங் பண்ணக்கூடிய நபரா இருக்கலாம், நீங்க ஒரு செல்லரா இருக்கலாம், நீங்க யாரா வேணாலும் இருந்தாலும் கூட உங்களுடைய கேம்பெயின் எல்லாத்தையுமே வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. உங்களால விற்க முடியாது, வாங்க முடியாது, அது மூலமா கமிஷன் மூலமா ஏர்ன் பண்ண முடியாது. சோ எல்லாத்தையுமே வந்து லாக்டவுனுக்காக அவங்களும் லாக் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்தியா ஓவராலா பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் அமேசான் மூலமா Flipkart மூலமா பண்ணிக்க முடியும்னு கேட்டீங்கன்னா ஒன்லி கன்சியூமபிள் ஐட்டம்ஸ், அதாவது சூப்பர் மார்க்கெட் மாதிரி வந்து இப்போ grocery ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஐட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களால பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து அவங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் நீட்ஸ் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. Flipkart and Amazonல நீங்க இதை மட்டும் தான் வாங்க முடியும். மீதி என்ன ஒரு ப்ராடக்ட்டை நீங்க போய் தேடினாலும் அது வந்து கரண்ட்லி நாட் அவைலபிள், நாட் சர்வீசபிள் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து வியூ ஆகும். சோ அதனால வந்து நீங்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் மூட்டாங்களேன்னு கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் இந்த 21 லாக்டவுன் பீரியட் அப்படிங்கிறது 21 டேஸ் ஆனே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல. இன்னும் எவ்வளவு நாள் போகும்னு தெரியல. சோ எவ்வளவு நாள் இருக்கோ கவர்மெண்ட் ரீ அனௌன்ஸ் பண்ற வரைக்குமே வந்து இந்த லாக்டவுன் பீரியட் போகும். அது வரைக்கும் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டும் வந்து பிளாக் ஆயிருக்கும். சோ ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும் சொல்றதை விட நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்டா இருந்தா கூட லாக்டவுன்ல லாக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சோ உங்களால கண்டிப்பா எதுவுமே வந்து பண்ணிக்க முடியாது. சோ லாக்டவுன் முடியட்டும். சோ சந்தோஷமா நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம அப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சாம்சங் மிட் ரேஞ்சில ஒரு
சூப்பரான ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு ரேட் வந்து 16,990 ரூபாய் வருமோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. 5000 mAh பேட்டரியோட 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா மட்டும் இல்லாம குவாட் கேமரா சப்போர்ட்டோட வருது. 6.2 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்ப்ளே வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இதுல வாட்டர் ட்ராப் நாட்ச் மட்டும் இல்லாம ரெட், பிளாக், ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய கலர் வேரியண்ட்கள்லயும் இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. ஒயிட்டும் இருக்கு. 4GB 64GB இன்டர்னல் வேரியண்டோடவும் 6GB 128GB இன்டர்னல் வேரியண்டோடவும் இந்த ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. பேட்டரி டைப் USB மூலமா வந்து 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் போன் வருது. ஏன்னா இதுல 5000 mAh பேட்டரி அதிகப்படியான ஒரு விஷயமா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 48 மெகா பிக்சல் கேமரா பேக் சைடுல, கூடவே 5 மெகா பிக்சலுக்கான மைக்ரோ சென்சார்ஸ் கொடுத்திருக்காங்க. கூடவே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சாரும், கூடவே 5 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கேமராவும் கொடுத்திருக்காங்க. ஸோ 4 விதமான லென்சஸோட வரதுனால இந்த ஸ்மார்ட் போனுக்கு ரொம்பவே அதிகப்படியான நபர்களால வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா மாறி இருக்கு. அதுவும் சாம்சங் பிராண்ட்ல இருந்து வரதுனால 20 மெகா பிக்சல் வரைக்கும் வந்து உங்களுக்கு செல்ஃபிக்காக கொடுக்குறாங்க. கண்டிப்பா யாரெல்லாம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு வெயிட் பண்றீங்க? Galaxy A31 ஸ்மார்ட் போன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Redmi அவங்களுடைய புது விதமான டிவியை லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட டிவி சைஸ் பாத்தீங்கன்னா 98 இன்ச் வரைக்கும் வருது. இந்த மேக்ஸி டிவில உங்களுக்கு பல விதமான விஷயங்கள் அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இந்த டிவி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு டிவின்னு சொல்லலாம். 4K HDR டிஸ்ப்ளேவோட MEMC காம்பன்சேஷன் புது விதமான ஒரு டெக்னாலஜியோட வருது இந்த ஸ்மார்ட் டிவி. 192 பார்ட்டிஷன்ஸ் பேக்லைட் டெக்னாலஜியோட இந்த ஸ்மார்ட் டிவி வரதுனால உங்களால அல்ட்ரா வைட் வரைக்கும் இதெல்லாம் டிவி பார்த்துக்க முடியும். 178 ஆங்கிள் சப்போர்ட்டபிள் இருக்கிறதுனால நீங்க எந்த டைரக்ஷன்ல வச்சாலும் இந்த ஸ்மார்ட் டிவில சூப்பராகவே வாட்ச் பண்ணிக்க முடியுமா படங்கள் எல்லாம். T972 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குவாட் கோர் ப்ராசஸர் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. 31 MB அளவு கொண்ட MAG அப்படின்னு சொல்லக்கூடிய புது விதமான கான்செப்ட்ல 812 GPU வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த டிவி 4GB RAM சப்போர்ட்டோட வருது. Dolby ஆடியோ, பேட்ச் வால் UI கொடுத்திருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது மட்டும் இல்லாம ப்ளூடூத் சப்போர்ட்டோட உங்களுக்கு பல விதமான வசதிகளோட இந்த ஸ்மார்ட் டிவி வருது. 1.9 GHz AMOLED T அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்சுவல் ப்ராசஸரோட இந்த ஸ்மார்ட் டிவி வரப்போகுது. இதுல Dolby DTS கொடுத்திருக்காங்க. 4 large quietor அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுவிதமான கான்செப்சுவல் வந்து இதோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த மார்க்கெட்டுக்கு வந்தது அப்படின்னா ரொம்பவே மிகப்பெரிய அளவுல ஒரு பிரளயத்தை உருவாக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதோட விலை 2,15,000 ரூபாய்க்கு மேல இருக்குதாம். இனிஷியேட் பண்ணி இதை சைனால ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகளுக்கு அங்க எப்படி இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லா இதை லான்ச் பண்ண போறாங்க Redmi. கண்டிப்பா இந்த டிவி வந்தா நீங்க வாங்குவீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய பேர் விஜய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபோர் வித் தமிழ். நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எந்த வீடியோஸும் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா அதுவே வந்து சேரும். கரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல இப்போ கவச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமா பல விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா? முக்கியமா இந்த அப்ளிகேஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து லாக்டவுன் பீரியட்ல நிறைய ஹவுசஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாக் பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் எதுக்காக இது மாதிரிலாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களால வந்து தொற்று பருவதற்கான வாய்ப்புகள் பெரிய அளவுல இருக்கிறதா வந்து கவர்மெண்ட் கணிச்சிருக்காங்க. சோ அதனால இந்த அப்ளிகேஷன் எதுக்காகனா முக்கியமா அவங்கள கண்காணிக்கிறதுக்காக. மேபி அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறாங்களா, இல்ல சில பேர் கொரோனா வைரஸை வந்து பரப்புறதுக்காக ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்களாம். சோ இந்த மாதிரிலாம் சுத்தக்கூடிய நபர்களும் கண்காணிக்கிறதுக்காக இதை வந்து கொடுத்திருக்காங்க. குறிப்பிட்ட டைம்ல அவங்க எப்பெல்லாம் சொல்றாங்களோ அப்பெல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த கவச் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி செல்ஃபி எடுக்கணுமாம். செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஓகே நீங்க வீட்ல தான் இருக்கீங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. சோ அதனால நீங்க எங்கேயாவது போய் இருந்தீங்க அப்படின்னா நீங்க மாட்டிப்பீங்க. சோ முக்கியமா இந்த மாதிரி லாக்டவுன்ல அந்தந்த ஹவுசஸ் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி லாக் பண்ணக்கூடிய ஏரியாக்கள்ல இந்த மாதிரி அவங்க வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக பீப்புள் அந்த இடத்துல தான் இருக்காங்களான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல சில கலர் சிம்டம்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. ரெட் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதே மாதிரி எல்லோ அப்படின்னா டாக்டரை போய் விசிட் பண்ணணும், பிரவுன் உங்க கலர் வந்து பிரவுனா இருக்கு அப்படின்னா மேபி வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் விசிட் பண்ண வேண்டிய நேரம் இல்ல வந்து நீங்க தனிமையில இருக்கணும் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வகையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த விழிப்புணர்வுக்காக என்னென்ன வேலை செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த தருணத்துல ரொம்பவே நான் வந்து தேங்க்ஸ் சொல்றேன். சோ நீங்களும் உங்களுடைய இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தேங்க்ஸ் சொல்லலாமா அவங்களுக்கு. ரொம்பவே நம்மளுடைய உயிர் காக்கக்கூடிய நபர்களா இப்ப அவங்க மாறி இருக்காங்க. சோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஸ்டே ஹோம் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான். வீட்லயே இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பண்ணுவீங்க அப்படின்னா எஸ் ஐ கேன் டூ அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Redmi K30 Pro ஸ்மார்ட் போன் வந்து இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. பாப் அப் செல்ஃபி கேமராவோட வரக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே சூப்பரான ஸ்மார்ட் போன் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லலாம். 6.67 இன்ச்ல 1800 into 2400 பிக்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேஷியோல இந்த ஸ்மார்ட் போன் வருது. 64 மெகா பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு பிரைமரி கேமரா
கேமரா வருது, இன்டர்னல் ஸ்டோரேஜ் வசதிக்காக 6GB 8GB RAM வேரியன்ட்ல வருது. Snapdragon 865 ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. 4700 mAh LiPo அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டரி கான்செப்ட் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட விலை பாத்தீங்கன்னா 24,999 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய விலையில Flipkart, Amazon இந்த மாதிரி நிறைய வெப்சைட்கள்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போன் அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேற லெவலா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெகா பிக்சல் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனுடைய கேமராலாம் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிருக்கோம். ரொம்பவே என்லார்ஜ்டான ஒரு பிக்சல் ரேஷியோ, பிக்சல் உடையாத ஒரு பிக்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் நீங்க தைரியமா வாங்கலாம். சோ இத பத்தி எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ வேணும் அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பல சூப்பரான டெக் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்காக ஆன்திவே நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. சோ கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த டெக் செய்திகள் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நல்ல சூப்பரான டெக் சார்ந்த விஷயங்களோட சந்திக்கிறேன். நன்றி அண்ட் வணக்கம். பாய். See you. Have a nice day.